வணக்கம் கன்னி ராசி அன்பு நேயர்களே, எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்க அருள் புரிவாயாக. அதாவது ஜோதிட உலகில் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தன்மை இருக்கிறது. ஆனால் கன்னி ராசிக்காரர்களை பற்றி பேசத் தொடங்கினால் அவர்களின் சிறப்புகள், திறமைகள், உழைப்பு, அன்பு, அறிவு ஆகியவை முடிவில்லாமல் விரிந்து காணப்படும். கன்னிராசி என்பது இயற்கையில் பரிசுத்தத்தையும் அழகையும் ஒழுங்கையும் பிரதிபலிக்கும் ராசி. இந்த ராசியில் பிறந்தவர்கள் உலகிற்கு ஒரு வரப்பிரசாதம் என்று சொன்னாலும் அது மிகையாகாது. அதேபோல் கன்னி ராசிக்காரர்கள் என்றால் நினைவுக்கு வரும் முதல் விஷயம் அவர்களின் ஒழுங்கு. வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் அலட்சியம் செய்யாமல் சிறு சிறு விஷயங்களையும் கவனமாக ஆராய்ந்து செய்பவர்கள்தான் இவர்கள். அவர்கள் சுற்றத்தில் இருக்கும் எல்லோருக்கும் ஒரு சீர்மையான வாழ்வு நடத்தும் ஊக்கமாகவே நிற்பார்கள். மேலும் இவர்கள் வாழ்வில் எதையும் எளிதாக கிடைத்துவிடும் என்று நம்புவதில்லை. கன்னி ராசிக்காரர்கள் உழைப்பை தங்களின் வலிமையாக கொண்டு வாழ்பவர்கள். எந்த துறையில் இருந்தாலும் தங்கள் உழைப்பால் உச்சியை அடைந்து விடுவார்கள். அவர்களின் பொறுமையும் கடின உழைப்பும் இணைந்தால் வெற்றியை தடுத்து கொள்வது இயலாத ஒன்று. அதிலும் முக்கியமாக கன்னி ராசிக்காரர்கள் மிகுந்த புத்திசாலிகள். அவர்கள் கற்றுக்கொள்ளும் திறமை வியப்புக்குரியது. எந்த விஷயங்களையும் ஆழமாக ஆராய்ந்து சரியான தீர்வை கண்டுபிடிக்கும் தன்மை இவர்களிடம் உள்ளது. பிரச்சனைகள் வந்தால் பதட்டப்படாமல் அமைதியாக யோசித்து சரியான முடிவை எடுப்பார்கள். குறிப்பாக கன்னி ராசிக்காரர்கள் வெளிப்படையாக குளிர்ச்சியாக தெரிந்தாலும் உள்ளத்தில் அளவற்ற அன்பும் கருணையும் கொண்டவர்கள். குடும்பம், நண்பர்கள், அன்புக்குரியவர்கள் ஆகியோருக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள். இவர்களின் அன்பு உண்மையானது, போலியானது அல்ல. ஒருவரை மனதில் வைத்து கொண்டால் வாழ்நாள் முழுவதும் அன்பு செலுத்துவார்கள். அது மட்டுமில்லாமல் இவர்கள் எப்போதும் தூய்மையை விரும்புபவர்கள். சுற்றுப்புறம் அழகாகவும் சுத்தமாகவும் இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பார்கள். மனதிலும் உடலிலும் செயலிலும் ஒரு பரிசுத்தம் இருக்க வேண்டும் என்று வாழ்வில் எல்லா தருணத்திலும் பின்பற்றுவார்கள். ஏனென்றால் ஒரு வேலையை எடுத்துக்கொண்டால் அதை முடிக்கும் வரை விடாமல் உழைப்பார்கள். இவர்களின் பொறுப்புணர்ச்சி எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கும். குடும்பத்திலும் சமூகத்திலும் வேலை கழகத்திலும் இவர்களை நம்பி எந்த பொறுப்பையும் கொடுத்தாலும் அதை முழுமையாக நிறைவேற்றுவார்கள். மேலும் கன்னி ராசிக்காரர்கள் அறிவாளிகள் மட்டுமல்ல, கலைத்திறமையிலும் வல்லவர்கள். எழுதுவதிலும் பேசுவதிலும் இசையிலும் ஓவியத்திலும் இவர்களின் திறமை வெளிப்படும். அவர்களின் அழகான சிந்தனை உலகம் எப்போதும் படைப்பாற்றலால் நிரம்பியிருக்கும். அதேபோல் நண்பர்களுக்காக எதையும் செய்யக்கூடியவர்கள் கன்னி ராசிக்காரர்கள். உண்மையான நட்பை மதிக்கும் தன்மை இவர்களின் பெருமை. ஒருவர் துன்பத்தில் இருந்தால் முதலில் உதவி செய்ய வருபவர்கள் இவர்கள்தான். ஒரு முடிவை எடுக்கும் போது 1000 முறை சிந்தித்துதான் முடிவு எடுப்பார்கள். அதனால் இவர்களின் முடிவுகள் பெரும்பாலும் சரியானதாகவே இருக்கும். இவர்களை நம்பி யாரும் ஏமாற மாட்டார்கள். அதிலும் முக்கியமாக வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை சமாளிக்கும் திறன் இவர்களுக்கு அற்புதம். சிறிய விஷயத்திலும் பெரிதாக பதற்றமடையாமல் அமைதியாகவும் அறிவோடும் சமாளிப்பார்கள். அடுத்ததாக கன்னி ராசிக்காரர்களை பற்றி எவ்வளவு புகழ்ந்தாலும் அது போதாது. அவர்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் ஒவ்வொருவரின் மனதிலும் அழியாத தடத்தை வைக்கும் தன்மை உடையவர்கள். அவர்களின் அறிவு, உழைப்பு, அன்பு, ஒழுங்கு, கருணை இவையெல்லாம் சேர்ந்து அவர்களை ஒரு அற்புதமான மனிதர்களாக ஆக்கியிருக்கிறது. மேலும் இதையெல்லாம் தாண்டி கன்னி ராசிக்காரர்கள் உண்மையில் ஒரு பொக்கிஷம், ஒரு பெருமை, ஒரு பூமிக்கே வரப்பிரசாதம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது மட்டுமில்லாமல் கன்னி ராசிக்காரர்களுக்கு புதிய நம்பிக்கைகளையும் உற்சாகமும் தரும் நாளாக இருக்கும். உங்களின் செயல்களில் ஒழுங்கும் திட்டமிடலும் தான் முக்கிய பலனை தரும். எதை செய்தாலும் சிறிய விஷயங்களையும் கவனித்து செய்யும் பழக்கம் உங்களுக்கு உண்டு. இதனால் பிறர் கவனிக்காத விஷயங்களை சரி செய்து வெற்றி பெறுவீர்கள். உங்களின் கடின உழைப்பும் பொறுப்புணர்வும் அனைவராலும் பாராட்டப்படும். மேலும் பணியிடத்தில் சற்று வேலைப்பளு அதிகமாக இருக்கும். புதிய பொறுப்புகள் உங்களிடம் வந்து சேரலாம். ஆரம்பத்தில் சிரமமாக தோன்றினாலும் உங்களின் முயற்சியால் அதை வெற்றிகரமாக செய்து விடுவீர்கள். மேலதிகாரிகளின் பாராட்டும் கிடைக்கும். தொழில் செய்பவர்களுக்கு இன்று நல்ல நாள். புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் வணிக வாய்ப்புகள் கிடைக்கலாம். சிலருக்கு தொழில் தொடர்பான பயணமும் இருக்க வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக பொருளாதார ரீதியில் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாகவே அமையும்.
முன்பு செய்த முதலீடுகள் பலன் தரும். திடீர் வருமான வாய்ப்புகளும் கிடைக்கும். ஆனால் தேவையற்ற செலவுகளில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும். வீட்டில் தேவையான செலவுகள் ஏற்பட்டாலும் அதற்கான வசதிகள் இருக்கும். நிலம் அல்லது வீடு வாங்கும் ஆர்வம் உள்ளவர்கள் யோசனைகளை ஆரம்பிக்கலாம். அதேபோல் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். பெற்றோரின் ஆசிர்வாதம் உங்களுக்கு பெரும் பலன் தரும். பிள்ளைகளின் கல்வி மற்றும் திறமைகள் மனநிறைவை தரும். துணைவியருடன் நல்ல புரிதல் ஏற்படும். உறவினர்களிடமிருந்து நல்ல செய்திகள் வரும். நண்பர்களுடன் இருக்கும் உறவு வலுப்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் தொடர்பான யோசனைகள் பேசப்படலாம். அதிலும் முக்கியமாக பணியிடத்தில் அதிக பொறுப்புகள் கிடைக்கக்கூடும். மேலதிகாரிகளிடம் இருந்து சில சோதனைகள் வந்தாலும் உங்களின் உழைப்பும் நேர்மையும் மூலம் பாராட்டை பெறுவீர்கள். சக ஊழியர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஆனால் அதை அமைதியாக சமாளிக்க முடியும். தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. சிறிய முதலீடுகள் எதிர்காலத்தில் பெரிய லாபத்தை தரும். அதேபோல் குடும்ப வாழ்க்கையில் சாந்தமும் மகிழ்ச்சியும் நிலவும். சில மாதங்களாக இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகள் தீர்வாகும். உறவினர்களுடன் மகிழ்ச்சியான சந்திப்பு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. பிள்ளைகளின் கல்வி மற்றும் தொழில் தொடர்பான மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரலாம். கணவன் மனைவி இடையே புரிதல் அதிகரித்து உறவு வலுப்படும். அதேபோல் காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். துணைவியுடன் அதிக நேரம் செலவிடும் வாய்ப்புகளும் கிடைக்கும். புதிய உறவுகள் தோன்ற வாய்ப்புகள் உள்ளது. திருமண பேச்சுவார்த்தைகள் நடந்து வெற்றிகரமாக அமையும். உணர்ச்சிகளை வெளிப்படுத்த நல்ல நாள் என்பதால் உங்கள் மனதை துணைவியிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் உடல் நலத்தில் சிறிய சோர்வு மற்றும் வயிற்று சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் ஏற்படலாம். ஆரோக்கியமான உணவு மற்றும் போதிய ஓய்வு அவசியம். வேலைப்பளுவால் மன அழுத்தம் அதிகரிக்கலாம். அதனை குடிக்க யோகா, தியானம் போன்றவற்றில் ஈடுபடுங்கள். நீர் பருகுதல் அதிகரிக்கவும். அடுத்ததாக பண விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். தேவையற்ற செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளது. இருந்தாலும் சேமிப்பு தொடர்பான உங்கள் பழக்கம் உங்களுக்கு நன்மைகளை தரும். பங்குச்சந்தை முதலீடுகளில் ஈடுபடுவோர் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். கடன் தொடர்பான முடிவுகளில் தாமதம் நல்லது. குறிப்பாக கன்னி ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் நீலம், அதிர்ஷ்ட உடை நீல நிற சேலை அல்லது சட்டை. வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் கோவில். மாலை வேளையில் பெருமாளுக்கு துளசி மாலை சமர்ப்பித்து வழிபடுங்கள். மன அழுத்தம் குறைந்து ஆசைகள் நிறைவேறும். மொத்தத்தில் இனிவரும் மாதங்கள் எல்லாம் கன்னி ராசிக்காரர்களுக்கு சவால்களுடன் நல்ல முன்னேற்றமும் குடும்ப மகிழ்ச்சியும் நிறைந்த நாளாகவே அமையும். அது மட்டுமில்லாமல் கன்னி ராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். உடனிருப்பவர்கள் செய்யும் சதியால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. பொறுமையாகவும் நிதானத்துடனும் இருப்பது நல்லது. தொழிலில் கோபத்தை கைவிடுவது நல்லது. தொழில் சார்ந்த விஷயங்களில் இணக்கமாக செல்ல வேண்டும். எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும். அதேபோல் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூரணமாகவே நிவர்த்தியாகும். மேலதிகாரிகள் விஷயங்களில் வாக்குவாதத்தை தவிர்த்து இணக்கமாக செல்வது நல்லது. அரசு துறை அரசியல்வாதிகள் எப்போதும் அதிக கவனத்துடன் இருப்பது நல்லது. இல்லை என்றால் உங்களை நீண்ட நாட்களாக வைத்துக்கொண்டு மற்றவர்கள் ஜெயிப்பது போன்ற தன்மை உண்டாகும். அதேபோல் வழக்கு போன்ற பிரச்சனைகளில் அதிகமாக கவனமாக இருக்க வேண்டும். சட்டத்திற்கு புறம்பானவர்களின் நிழல் கூட பார்த்து கொள்ளாமல் இருக்க வேண்டும். குடும்பத்திலும் வெளியிடத்திலும் எந்த விஷயங்களிலும் மற்றவர்களின் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் கோவப்பட்டு வேலையை விடுவது, மேலதிகாரிகள் சக ஊழியர்களிடம் தர்க்கம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. தொழிலில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாகவே நீங்கும். இந்த ஐப்பசி மாதம் வரை பொறுமையாக இருப்பது அதைவிட நல்லது. அது மட்டுமில்லாமல் கார்த்திகை மாதத்தில் இருந்துதான் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் விடுதலை பெறுவீர்கள். 3 குரங்கு பொம்மைகளைப் போல இருப்பது நல்லது. தினந்தோறும் அனுமனை வழிபாடு செய்வது, அனுமன் சாலிசா கேட்பது, படிப்பது நல்ல ஏற்றங்களையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். குடும்பத்தில் மற்றவர்களின் தலையீடும் மற்றவர்கள் குடும்பத்தில் நீங்கள் தலையிடாமல் இருப்பதும் மிக மிக முக்கியம். அதைவிட தொழில் சார்ந்த விஷயங்களில் பெரிய அளவிலான முன்னேற்றங்கள் ஏற்படும். யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். பணவரவும் அதிகரிக்கும்.
ஏனென்றால் அதிகமாக பேசுவதை தவிர்க்கவும், நண்பர்களை சந்திக்கவும், அவர்களுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடவும் வாய்ப்புகள் கிடைக்கும். திருமண வாழ்க்கையில் உங்கள் துணைவியுடன் உறவு மேம்படும். அவர்கள் சொல்லும் சில விஷயங்களை கேட்பீர்கள். உணர்வு ரீதியாக பிணைந்து இருப்பீர்கள். உங்கள் மீதான நம்பிக்கைகள் அதிகரிக்கும். உங்களுக்கு வெகுமதி அல்லது பாராட்டு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. காதல் வாழ்க்கையில் விட்டு கொடுத்து செல்லவும், துணைவி மீது நம்பிக்கைகள் அதிகரிக்கும். அது மட்டுமில்லாமல் கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு தொழில் தொடர்பாக நீங்கள் எடுக்கும் புதிய யோசனைகள் முன்னேற்றத்தை தரக்கூடியதாகவே இருக்கும். மேலும் திட்டங்களை வகுப்பதோடு நிறுத்தாமல் அதை செயல்படுத்தவும் முயலவும், பிறருடன் இணைந்து செயல்பட முயற்சி செய்யவும், பணியிடத்தில் குழுவாக செயல்படக்கூடிய நபர்கள் வேலைகளை சரியாக பிரித்து செய்யவும், அதில் உள்ள குழப்பங்களை தீர்க்கும் விதமாக ஆலோசனை பெற்று செயல் தொடர்பும், தொழில் தொடர்பாக சில ஒப்பந்தங்களும் கிடைக்கும். அதை ஏற்றுக்கொள்ளும் முன் அதில் உள்ள ஏற்ற இறக்கங்கள் என்ன என்பதை தெரிந்து செயல்படவும், தொடர்ச்சியான முயற்சிகளால் சிறிய சிறிய இலக்கை அடைந்து மகிழ்வீர்கள். குறிப்பாக பணம் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்கவும், உங்கள் செலவுகளை கவனிப்பதோடு தேவையற்ற இழப்பை ஏற்படுத்தும் முதலீடுகளை தவிர்ப்பதிலும் கவனம் தேவை. அவசரப்பட்டு அல்லது நீங்கள் அறியாத விஷயங்களில் முதலீடு செய்வதை தவிர்க்கவும், மிக குறைந்த ஆபத்து உள்ள முதலீடுகளை தேர்வு செய்து செயல்படுத்தவும். சிலருக்கு புதிதாக வீட்டிலிருந்து வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சிலருக்கு ஆரோக்கியம் தொடர்பாக செலவுகளும் ஏற்படலாம். மேலும் உங்களின் உடல்நலம் தொடர்பாக ஆற்றல் நிறைந்தவராக உணர்வீர்கள். உங்கள் ஆற்றலையும் நேரத்தையும் சரியாக பயன்படுத்தி கொள்ள முயற்சிக்கவும். கெட்ட பழக்கத்தை விட்டு உங்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பழக்கங்களை மேம்படுத்தி கொள்ளவும். சிலருக்கு கண்ணெரிச்சல், கால்வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் கன்னிராசிக்கு சூரியன் செல்லக்கூடிய மாதமான இந்த மாதத்தில் பணக்கார யோகம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. குறிப்பாக ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாகும். இந்த பெயர்ச்சியானது சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசூப பலன்களையும் கொடுக்கும். அப்படி பார்க்கும் போது இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு ராஜ வாழ்க்கை கிடைக்கப் போகிறது. அதிலும் முக்கியமாக சூரியனும் புதனும் இணைந்து இந்த கன்னிராசியில் அமர்கின்றனர். சுக்கிரன், கேது பஞ்சமஸ்தானம் எனும் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கின்றனர். சனி வக்கிரம் பெற்று சனி வக்கிர பார்வையால் சூரியனும் புதனும் மாட்டிக்கொள்ளும் சூழல் உள்ளது. சூரியனால் சனி பாதிக்கப்படும் நிலை உள்ளது. குரு மிதுனத்திலும் ராகு கும்பத்திலும் அமர்ந்திருக்கின்றனர். அதேபோல் இந்த நேரத்தில் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வரவேண்டிய பாக்கிகள், பணங்கள் வந்து சேரும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பெறுவீர்கள். தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுவீர்கள். நல்ல லாபங்கள் கிடைக்கும். முக்கியமான ஆவணங்கள், ஆர்டர்கள், மெமோக்கள் போன்றவை வரும் வாய்ப்புகள் உள்ளது. பாகிஸ்தானம் எனும் 9ஆம் இடத்தில் சனி வக்கிரமாக அமர்ந்திருக்கிறார். கால் முட்டி, கால்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் வரும். ரகசியத்தை ரகசியமாக வைத்து பாதுகாத்தால் 100% கண்டிப்பாக வெற்றியை பெறுவீர்கள். சரி, அடுத்தடுத்து ராசி பலன்கள் பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.